கவலைப்படாத மதி. உனக்கு வேற நல்ல வேலை நிச்சயமா கிடைக்கும். உனக்கு வேற வேலை கிடைக்கிறது கஷ்டமா மதி? ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ட்ரை பண்ணா ஒரு 2 இல்ல 3 மாசத்துக்குள்ள இன்னொரு வேலை கிடைச்சிடும். ஆனா இந்த காலேஜ்ல நான் ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ்ன்னு இப்படி எல்லாரும் கூடயும் நல்லா கனெக்ட் ஆயிருக்கேன். இந்த வருஷம் முடிய வரைக்குமாச்சும் அங்க டெம்பரரியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. திடீர்னு ஏன் என்ன வேலையை விட்டு நிறுத்தினாங்கன்னு தெரியல. நாளைல இருந்து நான் காலேஜ்க்கு போக முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் இருக்க முடியாது. அழாத மதி. உனக்கு வேற பெரிய நல்ல வேலை கிடைக்க போகுது மதி. அதான் இந்த வேலை போயிருக்கு. மதியோட பேரை சொன்னாலே நீ கோவப்படுவ. ஆனா இப்ப என்னன்னா காலேஜுக்கு போய் அவளை கூட்டிட்டுலாம் வந்திருக்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எதையுமே என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. மதி வருத்தமா இருந்தா சரி, அதனாலதான் அவளை போய் காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். அவ வருத்தமா இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? எனக்கு என்னமோ நீ மதிய காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அம்மா, நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போகணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். மாமா, நீங்க ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன ரேவதி இப்படி நடிக்கிற? என்னங்க சொல்றீங்க? நான் நடிக்கிறேனா? மதி உங்களை பத்தி வீட்டுல என்ன சொன்னான்னு தெரியுமா மாமா? மதி வேலைக்கு போனாதான் நல்லதான். மதி வீட்லயே இருந்தா நீங்களும் மாமாவும் மலரை எப்படி டார்ச்சர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மதியையும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொன்னா. உங்க கூட இருக்கிறது கஷ்டம்னு உங்க பொண்ணே சொல்றா. ஆனா இப்ப என்னடானா உங்க முன்னாடி இதை எதையுமே காமிச்சுக்காம அக்கறையா நடந்துக்கிறா. உங்க மேல பாசத்தை பொழியறா. என்ன ரேவதி இது? எங்களை பத்தி இப்படியா பேசி வச்சிருக்க மாப்பிள்ள கிட்ட? வீட்டுல பெரியவங்கன்னு இருந்தா நல்லது கேட்டது சொல்லதாமா செய்வாங்க. அத அவங்க கேட்டுதான் ஆகணும். அதுக்கு பேர் டார்ச்சரா? இவன் என்ன இதெல்லாம் போய் போட்டு கொடுக்குறாரு? உங்க அப்பா அம்மா பத்தி தப்பா பேசினதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு ரேவதி. நீ இப்போ மன்னிப்பு கேட்கலனா அப்புறம் எனக்கு தூக்கமே வராது. நீ இப்படிலாம் எங்களை பத்தி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லமா. மாப்பிள்ள கூட எங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா நீ என்னமா இப்படி பேசுற? சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பான அர்த்தத்தை சொல்லல.